தப்பான ஒரு விஷயம் நடக்கூடாது தான் பயந்தேன். அப்படி பயந்துட்டே இருந்தா மனுஷன் மூச்சு விட கூட தான் பயப்படணும். அவ்வளவு பொல்யூஷன் இருக்கான் காத்துல. வாழ்க்கையை பார்த்து பயப்படுறதை விட வாழ்ந்து பார்த்தேன். அதுவும் சீதா கெட்டிக்கார பொண்ணு. அவளுக்கு தெரியும் அவன் வாழ்க்கைக்கு எது சரியா இருக்கும். என்னமா சொல்ற? நிஜமா தான் சொல்றியா நீ? அவரே வந்து சொன்னாரா? என்னால நம்பவே முடியலமா. ஏதோ கனவு மாதிரி இருக்கு. எனக்கு தெரியாதுமா, நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்படியா? புடவெல்லாம் வாங்கிட்டு வந்தாரா? இவ்வளவு சீக்கிரம் கடவுள் அவர் மனசு மாத்துவார்னு நான் நினைக்கவே இல்லமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அம்மா தான் போன் பண்ணாங்க. அவர் என் வீட்டுக்கு போய் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் வர சொல்லுங்கன்னு சொல்லிருக்காராம். ரொம்ப சந்தோஷமா அவனே போய் பேசியிருக்கான் பாரு. இதுக்கு எதுக்கு இத்தனால ஒத்துக்க மாட்டேன், நடக்காது, அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா. முதல்ல நல்ல இடமா நல்ல பையனா யோசிச்சு பாத்துருப்பான். அப்புறம் அவனுக்கு அது மனசுல சரின்னு பட்டிருக்கோம். கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். நான் சொன்னேன்லமா அவன் மனசு மாறிடுவானு. ஆமா மாமா, இவ்வளவு சீக்கிரம் மாறுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. புத்து விஷயத்துல எப்பவுமே ஒரு பொறுமையா இருக்கணுமா. அவன் எப்பவுமே நல்லதுதான் நினைப்பான். என்ன கொஞ்சம் முன்கோபி, அது ஆரம்பத்துல கண்ணை மறைக்கும். ஸ்ருதி, நீ என்ன ஐடியா சொன்ன? இல்ல, சீதாவுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க சொன்னேன். நல்ல ஐடியா கொடுத்தப்போ அப்படி ஏதாவது பண்ணிருந்தா முத்து இன்னும் கோவமா இருப்பான். அனி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா திடீர்னு எப்படி முத்து மனசு மாறினா? அதுதான் ரவி, எனக்கும் தெரியல. நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். எப்படியோ அவர் மனசு மாறிடுச்சு. என்னவோ போ. நான் சொன்ன மாதிரி உன் தங்கச்சி ஓடி போயிருந்தானா கல்யாண செலவாது மிச்சமாயிருக்கும். அம்மா, நல்லதாவே பேச மாட்டீங்களா? ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கு. சீதாக்கு கல்யாணம் நடக்க போகுது. அட போடா, பெரிய 10 கோடி செலவுல கல்யாணம் பண்றாங்க. இது ஒரு விஷயம் பேசி